அதாவது வட மாநிலங்கள்ல தேர்தல்ல பிரச்சாரங்கள் கூட்டங்கள்ல ஒரு இடத்துல வந்து 2 தலைவர்கள் ஐஎன்டிஏ கூட்டணியை சார்ந்து 2 தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி பேச இருக்காங்க. 2 தலைவர்களும் ஒரே மேடையில் 2 இடத்துல ஒரே நேரத்துல கூட்டம் வந்து தடைப்படுது. சரினா ஒரு கிரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே கோஷமா இருக்கு அப்படிங்கறதுனால தடைப்படுது. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் கூட்டங்கள் நடைபெறுகிறது. இது வந்து எதை காட்டுகிறது? என்ன பிரச்சனை? இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஐஎன்டிஏ கூட்டணியில ஒற்றுமை இல்லை. ஐஎன்டிஏ கூட்டணியில தலைவர்கள்ட்ட ஒற்றுமை இல்லைன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேரளாவில் வந்து எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த இந்த காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி கூட வாக்கு போடுங்க, தேர்தல் அவங்க வின் பண்ணட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் போடாதீங்க, அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு. ஸோ இது மாதிரி அங்க தலைவர்கள்ட்டயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு இருக்கும்போது தொண்டர்கள்ட்ட எப்படி இருக்க முடியும்? ஸோ அந்த தொண்டர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை, அவங்களோட வேவ்லென்த் செட் ஆகல அவங்களுக்கு. ஸோ ராகுல் காந்தி வந்து நடைபயணம்லாம் போனார். பட் அதனோட இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது, ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் 5 மாநில தேர்தலையும் சரி. ஓகே, எங்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கூட்டங்கள்லாம் ஒன்றும் பெருசா வரதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர்கள்ட்ட இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லாம அவங்க கூச்சல் குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுனால தான் அந்த கூட்டம் தடைப்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா மோடி ஐயா அவர்கள் அவங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ஹேவிங் அ கிளியர் டார்கெட். அதாவது வருங்கால இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும். காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, அவங்க மேனிஃபெஸ்டோல சொன்னது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா? அதாவது நீங்க மேனிஃபெஸ்டோல சொல்றதுக்காக சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைச்சான்னு சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுமா? 1 லட்சம் ரூபாய் டடாட்டக்னு வருஷம் போடுவேன்றீங்களே, 8,500 ரூபாய் 8,500 ரூபாய் மாசம் போடுவேன்றீங்களே, ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் சொன்னபடி பாத்தீங்கன்னா 22 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கணும், ஆக்சுவலா அவர் வந்து நல்ல அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு கரெக்டா ஒத்துன்னு இருக்கிறாரு. நம்ம நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 15% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. நிதி ஆயோக் கூட கடைசி தரவு சொன்னாங்க. ஸோ 15%னா 140 கோடியில் கிட்டத்தட்ட 26 கோடின்னு 22 கோடின்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. 22 கோடி மக்கள் அப்படின்னா ஒரு சராசரியா ஒரு 4 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா 5 கோடி மக்கள், 5 கோடி குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 5 கோடி குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகும். இது தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, 5 kg செட்னு கொடுத்துருந்தா 10 கிலோவா மாற்ற போறேன்றாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். ஸோ 11.5 லட்சமும் 5 லட்சம் கூட்டினா 16 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தேதியில நமக்கு வந்து 160 லட்சம் கோடிகள் கடன் இருக்கு. ஸோ 16 லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா வாங்க போறோம்னா, ஏன்னா இவங்க வந்து வருமானத்தை எங்க அதிகரிக்க போறோம்லாம் சொல்லலாம் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 10% வருடம் கடன் அதிகமாகும் போது எப்படி நீங்க மீட் பண்ண போறீங்க? இதுல தான் அவர் கேள்வி வைக்கிறார். இதைதான் பேசுறாரு அவரு. அங்க எப்படி கொடுக்க முடியும் உங்களால? சரி, நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, அதுவும் அவங்களோட மைனாரிட்டிஸ்க்கு மேனிஃபெஸ்டோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்கிரிமினேஷன் இல்லாம மைனாரிட்டிஸ்க்கு வந்து நாங்க வந்து பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொடுக்க போறோம். சார், பப்ளிக் ஒர்க் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆன் தி டெக்னோ கமர்ஷியல்ல கொடுக்க வேண்டியது. அவங்க டெக்னிக்கலா காம்பிட்டண்டா இருக்கிறாங்களா, கமர்ஷியலா கவர்மெண்ட்டுக்கு வந்து L1ல கொடுத்துருக்காங்க, லோயஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்களா, இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர நீங்க படிப்பு கொடுக்கலாம், ஓகே, கீழ்த்தங்கியவர்களுக்கு மேல கை தூக்கி விடுவதற்காக வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். நீங்க ஒரு பப்ளிக் ஒர்க் கான்ட்ராக்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அது எந்த விதத்துல, எனக்கு தெரிஞ்சு இது சும்மா வாக்கு வாங்குறதுக்காக சொன்னா இதுக்கு கட்டுப்படி ஆகாதுங்களே இது மாதிரிலாம். ஸோ இது மாதிரிலாம் எடுத்து வைக்கும் போதுதான் அவங்களால வந்து ஏத்துக்க முடியல அவங்களால. ஸோ அந்த தோல்வி பயத்தினாலதான் பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள்ட்டையும் இவ்வளவு நாம வேலை செஞ்சிருக்கிறோமே இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா. இப்ப அகிலேஷ் யாதவோட தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க, இவர் மாட்டு போராட்டத்துலாம் இப்படி சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு வந்து இதை கவுண்டர் பண்றாங்களே, இதுக்கெல்லாம் நம்மள்ட்ட பதிலே இல்லையே அப்படின்ற போது ஒரு சண்டை சச்சரவுகள் வருது. அதனால கூட்டங்கள் தடைபடும். மக்களவை தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் கிட்டத்தட்ட 60.09% வந்து வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கு சார். அதிகபட்சமா மேற்கு வங்காளத்துல வந்து 74.65%, குறைந்தபட்சமா மகாராஷ்டிரால 54.29% பதிவாயிருக்கு. அதை தாண்டி பீகார்ல 54.83%, காஷ்மீர்ல 56.73%, லடாக் யூனியன் பிரதேசத்துல 69.62%, ஜார்க்கண்ட்ல 63.07% அந்த மாதிரியான வாக்குப்பதிவுகள். இந்த வாக்குப்பதிவுகள் வந்து இந்த ஹை ரேஷியோஸ் வந்து
இட் இஸ் ஃபேவர் டு த என்டிஏ சார். அது வந்து என்டிஏவுக்கு சாதகமாக அமையுமா? இல்ல, நான் ஹையஸ்ட் ரேஷியோன்னு சொல்ல மாட்டேன், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன்னா நீங்க வந்து ஹையஸ்ட் ரேஷியோன்னு எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, எஸ் 2004க்கும் 2009க்கும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ரேஷியோ. அப்போ வந்து 2004 2009ல 58% தான் மக்கள் வாக்களித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 2009க்கு அப்புறம் 2014ல வரும்போது கிட்டத்தட்ட 66% மக்கள் வாக்களித்தார்கள். நான் எல்லா இதுலயும் விவாதங்களையும் சொல்றதுதான், ஒரு அரசின் மேல் ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஓட்டு போடாம மக்கள் தவிர்ப்பார்கள், இல்ல ஓட்டு போட்டு எதிர்கட்சியை வந்து ஆள வைப்பதற்காக அந்த ஓட்டையும் போடுவாங்க. அப்படி போட்ட ஓட்டுக்கள் தான் 2014லையும் 19லையும் 66% வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2% 3/4% இங்க எங்க இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆன் ஆவரேஜ் 66% வந்து ஓட் போல் ஆச்சு அன்னைக்கு. அதே தான் இப்பயும் பார்க்கணும், எல்லா ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து 65% வந்து போல் ஆயிருக்கு. இன்னும் ரெண்டு போல் இருக்கு, 5, 6 and 7 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 65% 66% வரும்போது மக்கள் வந்து எந்த விதமான அதிருப்தியிலும் இல்லை. அப்படிதான் எனக்கு புரியுது, டேட்டா அப்படிதான் சொல்றது எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், சில இடத்துல ரீஜனல் பார்ட்டிஸோட ஒரு சில பேர் டாமினண்டா இருப்பாங்க, இல்லை சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கும். அதனால தான் அந்த ஓட் ஷேர் மேலேயும் கீழே வருதே தவிர, பட் ஒட்டுமொத்தமாக நீங்க அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 65லேருந்து எனிவேர் பிட்வீன் 65 to 66% வரும்போது இந்த அரசின் மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அதிருப்தி இருக்கிற மாதிரி சொல்லுகின்ற மேனிஃபெஸ்டோ கொடுத்த டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்ல காங்கிரஸாக இருக்கட்டும், அது மக்கள் மனதில் எடுபடவில்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியுது இன்னைக்கு தேதியில நீங்க வந்து எலெக்ஷனுக்காக வந்து ஃப்ரீபீஸை கொடுக்குறீங்க, வாக்குறுதிகளை வந்து அள்ளி தெளிக்கிறீர்கள், அதுக்கு உண்டான உங்களுக்கு பக்கபலம் இருக்கிறதா, பின்புலம் இருக்கிறதா, பண்ண முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க மக்கள். ஸோ கேட்கும் போது நீங்களே வந்து கொடுத்த மேனிஃபெஸ்டோல வந்து 1000 ரூபாய் தரேன், நீங்க 2.5 வருஷத்துக்கு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அனைவருக்கும் சொன்னீங்க, பாதி பேருக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. கர்நாடகாவில் வந்து 5 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 40,000 கோடி ரூபாய் ஆகும், நீங்க அதனால வந்து என்னால் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு டிகே சிவகுமார். அதற்காக நான் 15,000 கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவங்க வந்து ஏதோ ஒரு சும்மா வந்து வெற்று விளம்பரத்துக்காக இல்ல வாக்குகளை அள்ளி வாங்குவதற்காக மட்டுமே பண்ற மாதிரி இருக்குதே தவிர உண்மையிலேயே கிரவுண்ட்ல என்ன தேவை அதை உணர்ந்து பண்ணுகிறார்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஓகே இவங்க தான் வரப்போறாங்கன்னு சொல்லுங்க, அந்த நம்பிக்கையை தெரிவிப்பதற்காக தான் இந்த ஓட் ஷேர் இருக்கிறவங்க நான் பார்க்கிறேன். ஒரு இடத்துல தமிழகத்திலிருந்து விவசாயிகள் கிளம்பி போய் பாரத பிரதமருக்கு எதிராக போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள்ல இருக்காங்க. மற்றொரு இடத்தில் காவிரி மேலாண்மை கூட்டம் நடைபெறுகிறது. அங்க வந்து மேகதாட்டு அணை சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை என்றாலும் கூட 2.5 டிஎம்சி தண்ணீரை கண்டிப்பாக கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் போடப்படுகிறது. ரெண்டுமே அப்படியே ஒரு முரண்பட்டதா இருக்கே சார். சரி, அதான் இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது அண்டை மாநிலமான காங்கிரஸ்ல தானே இருக்கிறாங்க. காங்கிரஸ்க்காக தானே இங்க வந்து இவங்க வந்து வாக்கு கேட்கறாங்க, அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காவேரி ஆணையம் கொடுத்த தீர்ப்பை வந்து ஏன் அமல்படுத்துவதற்கு நிர்பந்திக்க மாட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு இங்க இருக்கிற திமுக அரசாங்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளால இன்னைக்கு ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க, அந்த அணை பேர் ஞாபகம் எனக்கு, தடுப்பணை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேரளால யார் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களும் ஐஎன்டிஏ கூட்டணியில தானே இருக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க இங்க. ஸோ இந்த மாதிரி மாநில உரிமைகளை யார் விட்டு கொடுப்பது அப்படின்னா விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ இவங்க வந்து மத்தியில ஆட்சி அமையணும் அதற்காக மட்டுமே வந்து ஒரு கூட்டணியை வைத்து விட்டு பட் மக்களோட உரிமைகளை வந்து அடகு வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்காக இவங்க என்ன சொன்னாங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அந்த கடந்த ஒரு 5-6 வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்திற்கும், ரஃபி பருவம் சொல்லுவாங்க, காரிஃப் பருவம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பருவத்திற்கும் எவ்வளவு விளைவிக்கிற பொருளுக்கு எவ்வளவு வந்து காஸ்ட் ஆகுதோ அது பிளஸ் 50% வந்து பிக்ஸ் பண்ணி எம்எஸ்பி வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பப்ளிஷ் பண்ணப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நீங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல போய் பார்க்கலாம். ஆனா அதற்கு மாறாக திமுக மேனிஃபெஸ்டோல வந்து 4000 ரூபாய் பர் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு கொடுக்குறேன்னாங்க, 2500 ரூபாய் வந்து கரும்புக்கு கொடுக்குறேன்னாங்க டன்னுக்கு. அது இது வரைக்கும் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை வந்து சுட்டி காட்ட வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியே மறுக்கிறது. நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் எம்எஸ்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எம்எஸ் சாமிநாதன் கொடுத்ததை பண்ணல அப்படின்னு சொல்றோமே தவிர பக்கத்திலே இருக்கிற பக்கத்து பெஞ்சில் இருக்கிற மாணவன் சொல்லும் போது பக்கத்து பெஞ்சில் இருக்கிற
சீஃப் மினிஸ்டர் அவர் இஷ்யூ பண்ண அந்த அவங்க திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வந்து ஏன் நிறைவேற்றவில்லை? அது நிறைவேற்றியிருந்தா இங்க உள்ள விவசாயிகள் வந்து ஏன் வந்து டெல்லியில போய் போராட்டம் போட போறாங்க? இங்க வந்து உங்களுக்கு நெல்லு, கரும்பு மிக முக்கியமான விவசாய பொருட்கள் இல்லையா? அதுக்கு இவர் பணம் கொடுத்திருந்தாருன்னா, ஏன்னா அக்ரிகல்ச்சரில் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லிஸ்ட் இல்லைங்களா? அதற்கு மத்திய அரசாங்கம் எந்த வரியும் விதிக்கிறது இல்லை. விவசாயிகள் விளைவித்தாங்கன்னா அதுக்கு வரி கிடையாது, இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி 0% தான். அது வந்து மதிப்பு கூட்டப்பட்டு பிராண்ட் பண்ணி விற்கும் போது தான் வரிகள் வருகிறது. ஆனா ஒரு விவசாயி அரிசியை அரிசியாக வித்தார் என்றால் ஜிஎஸ்டி கிடையாது. அதுல உள்ள லாபத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஏன் அங்க போறாங்கன்னா, நீங்க கொடுக்க வேண்டிய எம்எஸ்பியை நீங்க கொடுத்துட்டீங்களா? நம்ம வீட்டுல முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிப்போங்க, அப்புறமா மத்தவங்க வீடு சுத்தமா இல்லைன்றது கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். நம்ம கொடுத்த வாக்குறுதி கொடுத்த எம்எஸ்பியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண எம்எஸ்பியில எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கிறது அதை கேட்டு போராடலாம். அதை விட்டுட்டு இங்கேருந்து மக்களை தூண்டி விட்டு டெல்லியில போயிட்டு அங்க ஒரு இதை சர்ச்சையை கிளப்புவது என்பது அது வந்து கொஞ்ச நாள்ல மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. சார், நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே வரும்போது மோடி அவர்கள் தேர்தலுக்காக பரப்புரையில் ஈடுபட்டு பேசும் பேச்சுக்கள் தொடர்ந்து வந்து தாக்குற மாதிரி இருக்கு, தாக்குற அரசியல பண்றாரு மோடி அப்படிங்கிற ஒரு வாதத்தையும், அது வந்து தொடர்ந்து இல்லைன்னா தவறாகவே மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இரு சாராரிடமும் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடிங்கிறதுனால இந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுதா இல்ல எல்லா, ஏன்னா பரப்புரைனா எல்லாருமே பண்றாங்க இல்லையா, அப்ப எல்லாருக்குமே இது அரைஸ் ஆகணும் இல்லையா சார்? அதாவது யார் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்காங்களோ, எந்த கட்சி இருக்கோ, எந்த அணி இருக்கோ, அவர்களை தான் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லைங்களா? பழுத்த மரம் தான் கல்லடிப்படும், உங்களுக்கு தெரியும். ஸோ யார் ப்ராபபிள் அடுத்த பிரைம் மினிஸ்டர்? ஸோ மோடி அவர்கள். இது அனைத்து இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸ்லேயும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட சொல்றாங்க. சைனாலேருந்து அந்த ரிப்போர்ட் கூட அவர் வந்து 400 தாண்டி போயிடுவான்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி அந்த உலகமே வந்து எதிர்பார்த்து இருக்கின்ற அந்த தேர்தலில் வந்து இவர் தான் வந்து வெற்றி வாகை சூடி வரப்போறார் அப்படின்ற போது இப்போ இவருக்கு எதிராக ஏதாவது கருத்து, இவர் சொல்ற கருத்துக்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து எதிர்கருத்தாக திருப்பி அனுப்பணும் அப்படின்ற போது அந்த மாதிரியானது ஏதோ ஒரு நுணுக்கமா அந்த மைக்ரோ லென்ஸ் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு கூட்டத்தில் வந்து 2004 2014 அவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு 15% வந்து பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கீடு வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க அதை எதிர்த்து நின்றோம், அதனால டிராப் ஆயிடுத்து. அவர் யார் மேல குற்றம் சொல்றாரு? மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அப்படின்றாரு. ஸோ மன்மோகன் சிங் ஐயா வந்து கரெக்டா இல்லை அவரோ அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டோ இல்லை நாங்கள் அது மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கமாவது கொடுத்துருக்கணும். அவங்க எதுவுமே சொல்லலை. ராகுல் காந்தி, இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து அது தவறு அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு. சார், சீஃப் மினிஸ்டரோட மீட்டிங்ல ஓகே, அது ஃபார்முலாவில் இருக்கலாம், இன்ஃபார்முலா இருக்கலாம், அவர் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாரு. அப்போ அதை டிஸ்பியூட் பண்ண வேண்டியது அப்போ ஆட்சி அரசியல்ல இருந்த அதிகாரத்தில் இருந்த மன்மோகன் சிங்கும் அவரோட அமைச்சரவையில் இருந்தும் சொன்னா ஒத்துக்க முடியும். நீங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ எதிர்கட்சிகள் எதிர்வாதம் தான் வைப்பாங்க. ஐயா சொல்ற மாதிரி அவியல் தான் பண்ணுவாங்க, அரசியல் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச அவியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பண்ண வேண்டும் என்றால் உண்மையான கருத்துக்களை எதிர வைக்கணும். சார், நீங்க மன்மோகன் சிங் சொன்னீங்கன்னு சொன்னாரு, அவர் இல்லைன்னு சொல்றாரு, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கருத்தா வந்து விவாதிக்கலாம். அதை விட்டுட்டு எதிர்கருத்தை வந்து எதிர்கருத்தா வச்சிருந்தா பிரயோஜனமே இல்லைங்க. அடுத்தது அவர் சொன்னது இதுதான், அந்த நம்ம ஏற்கனவே பேசினது தான், மகளிர் இலவச பேருந்துக்கு, அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மெட்ரோ ரயில் திட்டம் நீங்க வந்து போடுறீங்க சார், நல்லதுதான், அதை பத்தி ஒன்றும் இது இல்லை. ஆனா ஏற்கனவே ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கிற ரூட்ல தடத்துல நீங்க இலவச பேருந்தும் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எதை வந்து ப்ரையாரிட்டியில வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவர் டேட்டா சொல்றாரு. எல்என்டியோட சிஎஃப்ஓ தெலுங்கானால அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க 5,40,000 பயனாளிகள் முன்னாடி இருந்தாங்க இந்த மெட்ரோ திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, இது மகளிர் பேருந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 4,80,000 ஆகிடுச்சு. 60,000 பயனாளிகள், குறிப்பாக மகளிர் பயனாளிகள் வந்து குறைந்து விட்டார்கள். ஏன்னா நம்ம இதுக்கு ஃபண்டிங் பண்றது கவர்மெண்ட் தானுங்களே. இப்போ அது எல்என்டி நிறுவனம் நடத்தினா கூட, அவங்க ஷேர் ஹோல்டரா இருந்தா கூட, மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க கேரண்டீடு கொடுத்து இவ்வளவு பேசஞ்சர் வருவாங்க, இன்னும் 20-30 வருடங்களுக்கு பேசஞ்சர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் அவங்க முதலீடு பண்ணினாங்க. நீங்க கொடுத்த உத்தரவாதத்தை நீங்க மீறுறீங்க, இல்ல ஒரு இன்னொரு ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது அது கான்ஃபிளிக்ட் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க கொடுத்த உத்தரவாதம் வந்து செல்லுபடி ஆகல இல்லையா? அதுதான் அவர் கேள்வி கேட்கிறார். சார் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு பார்த்துட்டீங்களா? இதனால எவ்வளவு நஷ்டம் வரப்போகுது, அந்த நஷ்டத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்க போறோம்?
இதெல்லாம் பாருங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து மகளிருக்கு எதிராக இருக்கிறார், தமிழக மகளிருக்கு எதிராக இருக்கிறார், நாங்க வந்து விடியல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம், அதற்கு எதிராக இருக்கிறார். ஸோ இது மாதிரியே வந்து நேரட்டிவ் செட் பண்ணிட்டு, பட் இது வந்து பொதுவாக மக்களுக்கு தெரியாம, இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசுறாங்க. ஸோ எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க எடுத்து பேசுறாங்க. பேசும்போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை இன்டெப்தா எங்களுக்கு சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.